ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய பீஸா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பட்டரை தடவணும். பட்டரை நல்லா சூடான உடனே இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவை தோசை மாதிரி ஊற்றணும். அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்கு. இப்போ பீஸா சாஸை இது மேலே தடவலாம். பீஸா சாஸ் கூட கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இது மேலே தடவி விடுங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ மேலே பன்னீரை தூவி விடுங்க. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே பால் இருந்தது, அதை வச்சு செஞ்சுருக்கேன். பன்னீர் கடையில் வாங்காமல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் சேர்க்கணும். அப்புறம் கேப்சிகமும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்க்கணும். வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னை இப்போ இது மேலே சேர்க்கணும். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்க்கணும். பீஸாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த ஒரேகனா தான். அந்த ஒரேகனாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் இது மேலே தூவி விடணும். கடைசியாக சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சோன்னா காயும் வேகும், அந்த சீஸும் மெல்ட் ஆகும். பீஸா ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக பீஸா வீட்டிலையே செய்யக்கூடிய ஹெல்த்தியான பீஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மைதா இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல் நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.